பிளாக்கி வா. இந்த பிளாக்கி எங்கே போயிருந்த நீ? எங்கே போன நேரத்துலேருந்து? யாரடி உன்னை கூப்பிட்டு போனது? என்னது? என்ன என்ன என்ன? இங்கே வா, இங்கே பாரு, இங்கே வா, இங்கே வா. எம்மா ஏதோ ஃபுல் கட்டு கட்டிருக்குமா? தொட மாட்டேங்குது ஓமப்பொடி வச்சா. ஆண்டா வேண மாட்டா ஓமப்பொடி. நீ வந்திருக்கே 2 நாளாக காலமேலும் உனக்கு வச்சா. அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, அந்த பையன் தான் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிருக்கான். பிக்கப் முடிஞ்சு ட்ராப் பண்ணிவிட்டு நிற்கிறான் நம்மளுக்கு அடுத்த செகண்ட் ரவுண்டுக்கு. பாருங்க அந்த பையன். இங்கே பாருங்க, இது போய் ஊற மேய்ஞ்சிட்டு வந்துருக்கு. என்ன நிறைய பேர் சொல்கிறீங்க பிளாக்கிக்கு தண்ணி வைங்கன்னுங்க. இது வந்து பிறந்ததுலேருந்து என்கிட்ட ஒரு 2-3 வருஷம் விட்டுல. பக்கத்தில் பெரிய ஓட்டு வீடு, ஒரு 11 சென்ட் வீட்டு ஓட்டு வீடு. அந்த வீட்டுக்குள்ளார இவங்க பாட்டி, இவங்க அம்மா, இவங்க அக்கா, இவங்க பெரியம்மா ஒரு 8 டிக்கெட்டு. அந்த வீடை திடீர்னு ஒரு நாள் ஜேசிபி போட்டு இடிச்சிட்டாங்க. ஜேசிபி போட்டு இடித்தப்ப அந்த வீட்டை அவன் நான் சொன்னேன், ஏங்க உள்ளார நாய்க்குட்டிங்கெல்லாம் நிறையா இருக்குங்க, அப்படியே டக்குன்னு ஜேசிபி போடாதீங்க, உள்ளே போய் ஒரு ஆள் போய் நாயை துரத்துங்கண்ணா. நீ பார்க்கலாம் நாய் மேலாம் பாசம், நாங்கள் தொழில் செய்கிறவங்க அதெல்லாம் பார்க்க முடியாது, அதெல்லாம் வீடு சத்தம் கேட்டால் எல்லாம் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஹைவேஸில் நின்று அப்படியே ஜேசிபி ஒரு நாட்டு ஓட்டு விடுங்க. பெரிய வீடுங்க, 11 சென்ட், 2 முட்டை வச்ச விடுங்க, 2 வீடுங்க. அவன் இடித்தான் பாருங்க, வெளியிலேருந்து அப்படியே இழுத்தான் பாருங்க, வீடு அப்படியே மொத்தமாக ஊறி போச்சுங்க. சரி நானும் சத்தம் கேட்டு எல்லாம் தோட்ட பக்கம் எங்கன்னா ஓடி இருக்கோம். தோட்ட பக்கம் கோவில் நிலம் கொஞ்சம் நிறையா கிடக்கு புறம்போக்குங்க, அதில் ஓடி இருக்கோம்னாங்க இருந்தோம். எல்லாம் ஒரு 4 நாள் சேர்ந்து எல்லாம் நாத்தங்கிழமை ஆரம்பிக்கவே அப்புறம் நகராட்சி ஆளோட பிடிச்சி எடுத்தா பிளாக்கியோட கூட பிறந்ததுங்க அவங்க அக்கா, அவங்க பெரியம்மா, அவங்க பாட்டி. இந்த பிளாக்கிமா பிஸ்கெட்டை பிரிக்க முடியல, இது வர இங்கே பாருங்க தண்ணி வச்சேன் குடிக்குது. இது ஒரு பிஸ்கெட் போட்டேன்னா பாக்கெட்டு, யாருன்னு பார்ப்போம். அந்த பையன்ட்டு பார்க்குறேன், இவன் கட்டக்காதான், இவன் பேர் கார்ட்டூனு. பாருங்க கார்ட்டூனா அவன் ரியாக்ஷன் கொடுப்பான். கார்ட்டூன் டே கார்ட்டூன். அவனுக்கு காது குட்டியாக இருக்குங்க மற்ற நாய்களை விட. இவனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தபாலா வச்சுக்கிட்டு அந்த பக்கத்து பின்னாடி தெருவு, அதனாலே இவனை பிடிக்கும் எனக்கு. சாப்பிடு கார்ட்டூன். முன்னெல்லாம் வருவான் அடிக்கடி, பிளாக்கி தேட்டு வரும். இது இவனுக்கு பாருங்க மற்ற நாய்க்குட்டியோட காது குட்டையாக இருக்கும், அதனால் இவனுக்கு பேர் கார்ட்டூன்னு வச்சுருக்கேன். பால் வாங்கலாம் அங்கே கடையிறி பக்கம்லாம் போனால் கார்ட்டூன் அப்படின்னா திரும்பி பார்ப்பான், பின்னாடி ஓடிடுவான். ஆனால் நான் மற்ற பிளாக்கியை தவிர மற்ற எந்த நாய்களையும் வீட்டுக்குள்ளார விட மாட்டேன். ஏன்னா பப்பு சம்டைம் பின்னாடியே வருவான். பிளாக்கியை மோந்து பார்ப்பான், பிளாக்கி ஒன்றும் செய்யாது. ஆனால் மற்ற நாய்க்கு கடிச்சிடும் இல்லையா. பாருங்க தண்ணி குடிச்சிட்டா, ஓம்படி சாப்பிட்டா, பிஸ்கெட் சாப்பிட்டா, அநேகமாக அதை அவங்க வீட்டுக்காரரு கள்ள புருஷன் கூட கிளம்பிடும். பார்த்தீங்களா ஆர்வமாக கிளம்புது. கடை நாய்க்கு ஏதாவது பயப்படுதா பாருங்க. பாருங்கள் அதுவும் பிஸ்கெட் தந்து இப்போ 2 எங்கன்னா அங்கே பின்னாடி மணக்கட்டு பக்கம் ஓடிடும், காட்டு பக்கம். பிளாக்கிமே அப்படிங்களா கிளம்பிடுச்சு. அவங்க அத்தான் இருக்காராம், அத்தான் கூட வாழாட்டம், அது வாழாட்டாது எனக்கு, பார்த்துக்கோங்க. அப்புறம் எல்லாருமே செத்துட்டாங்கங்க. அதுலேருந்து ஒரு 3 குட்டி தான் உயிரோடு எடுக்க முடியுது என்னால். எடுத்தாங்க. அது ஒரு 4 மாதம் கிட்ட நான் வளர்த்தேன். 3 குட்டி வெளியே வீட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டு வளர்த்தேன். அது என்ன பண்ணிடுச்சு, இந்த இடத்துல தான் எல்லாம் போட்டு படுக்க வச்சுருப்பேன், வாசப்படிக்கு முன்னாடி படுக்க வச்சுட்டு அது எல்லாம் வீட்டுக்குள்ளாரையே ஆகி போய் ரொம்பவும் சகிப்புத்தன்மைங்கிறது. வயசானவங்க அம்மா இருக்காங்க, அம்மாவுக்கெல்லாம் அப்போ குளோக்கமா ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன், கண் விழித்தே உடைவு. அதனால் அவங்களையும் பராமரிச்சுட்டு எல்லாரும் பராமரிக்கணும். நைட்டில் மட்டுங்க வெளியில் கூண்டு மாரி கட்டி விட்டுருந்தோம் பாருங்கள். இது இந்த ஹைவேசி ரோடு, கடலூர் மெயின் ரோடு, தேசிய மெயின் திருச்சி. அதனால் வந்து அதுங்களை நடுவில் போய் மேயறன்னு சொல்லி 2 குட்டி, ஒரு குட்டி செத்துருச்சு ஒரே ஆக்சிடெண்ட்டில். 2 ஒன்றா நின்றுருக்கு. ஒரு கார் கைடு அடிச்சிட்டாரு. ஒரு குட்டிக்கு 4 காலும் போயிடுச்சுங்க. ஒரு பெண் குட்டி மட்டும் நல்லா இருக்குது. அதில் ஒருத்தன் பேர் நன்னி, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் எங்கள் அம்மாவே அழுதாங்க நன்னிக்காக. 4 காலம் போனதாலங்க சுத்தமாக நடக்க முடியலைங்க. எனக்கு அதை பார்க்குற மனசாட்சி இல்லை. ஏன்னா எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறதால அதை பராமரித்தோம்னா எனக்கு ஹார்ட் அட்டாக் வர சூழ்நிலை வந்ததுனால நாங்கள் வந்து எங்கள் ஊரில் ஏகநாயகர்னு ஒரு கோயில் இருக்கார், அங்கே பசுமடம் இருக்குது, கோமடம். அங்கே நிறைய இந்த மாதிரி நாய்கள்லாம் பராமரிப்பாங்க. அவங்க கொண்டு விட்டுட்டு வந்து மனசை தேர்த்திக்கிட்டாங்க. அதுதான் நான் செஞ்ச. நன்னியை கைவிட்டது தான் பெரிய பாவம். ஆனால் எனக்கு என்னோடய உயிரை காப்பாற்றிக்க எனக்கு வேறு வழி தெரியல. எங்கள் ஏரியாவில் யாரும் நாய் பராமரிப்பாளர்கள் இல்லை, அதனால் அப்படி செஞ்சிட்டேன். ஓகே.